காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார். பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அவருடைய ஆலோசனையானது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும், நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். அன்பானவர்களே, நல்ல மனுஷன், பின்வாங்குகிற இருதயம் உள்ளவன். இந்த ரெண்டு பேருடைய மனநிலையை ஞானி இங்க சொல்ல வரும் பொழுது, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற மனுஷர்கள் அவங்க போற எல்லா வழியிலையும் அவனுக்கு திருப்தி அவன் போற வழி. அதனால தான் இங்க சொல்றார், பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும், நல்ல மனுஷனோ தன்னில் தானும் திருப்தி அடைவான். தேவனாகிய கர்த்தர் பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்தின் திருப்தியை நமக்கு தருகிறவர். இதை சங்கீதக்காரனாகிய நமது தகப்பன் தாவீது சொல்லும்போது சொல்லுவார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அப்போ நல்ல மனுஷனுக்கு திருப்தியை தேவன் அவனுடைய இருதயத்திற்கு தருகிறார். அப்போ நல்ல மனுஷன் தன்னில் தானே திருப்தி அடையும்படியாய் தேவன் அந்த திருப்தியாகிய தமது சமூகத்தை அந்த நல்ல மனுஷனுக்கும் அந்த நல்ல மனுஷிக்கும் தருகிறபடியாலே, அன்பானவர்களே, அவர்கள் தனக்குள்ளே தன் தேவன் தந்த திருப்தியை, திருப்தியற்ற சூழ்நிலைகள், வெறுமையான சூழ்நிலைகள், அவர்கள் விரும்புகிற வண்ணமாய் காரியங்கள் கைக்கூடி வரல, ஆனாலும் தேவனுடைய இருதயத்தில் வெறுமையை விடாதபடி தன்னில் தானே ஒரு திருப்தியை, சிலருக்கு எவ்வளவு வந்தாலும் ஒரு பசி இருக்கும், பத்தல எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தல, பிரியமால எதை சாதித்தாலும் பத்தல என்ற ஒரு பசி சிலருக்குள்ள இருக்கும், திருப்தியே இருக்காது. ஆனா நல்ல மனுஷனுக்கு போதும் என்று மனதோடு கூடிய தேவ பக்தியை கர்த்தர் கொடுத்திருப்பார், ஜபத்தை கொடுத்திருப்பார், ஆராதனையை கொடுத்திருப்பார், தைரியத்தை கொடுத்திருப்பார், திடனை கொடுத்திருப்பார். இவைகளை வைத்துக்கொண்டு தன்னில் தானே அவர்கள் திருப்தி அடைவார்கள். அந்த திருப்தியை கர்த்தர் உங்களுக்கும் தருவாராக. வாழ்க்கைக்கு தேவையானதையும் சேர்த்து கர்த்தர் தருவார். அந்த நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு கூட திருப்தியாயிருங்கள். அவர் திருப்தியாக்கி நடத்துவார். வனாந்தரத்தில் எப்படி நடத்தி வந்தாரோ, தன் ஜனங்களுக்கு வேண்டியதான காடை உணவு கொடுத்தவர் உங்களுக்கு வேண்டியதான் தருவார். ஜெபிக்கலாம். ஆமாப்பா, பின்வாங்குகிற இதயம் உமது ஜனத்திற்கு வரக்கூடாது. அப்போ வழிகளிலே நாங்கள் திருப்தியை தேடுவோம். வழியின் திருப்தி எங்களை திருப்தி ஆக்காது. ஆனால் நல்ல மனுஷன் தன்னில் தானே அவன் திருப்தி அடைவான் என்ற உன் சமூகத்தின் திருப்தியை கர்த்தர் தமது ஜனத்துக்கு தாரும். பிரசன்னத்தில் இன்னும் முழுக கிருபை பாராட்டும். வெறுமைகளை விளக்கும் திருப்தியை தாரும். அப்படி செய்ததற்காக நன்றி. இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். God bless you, church. Have a blessed day.